ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டே யூஸ் பண்ணலாம். காலையில், மத்தியானம், நைட்டு இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆரஞ்சில் கேரட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்போது ஆரஞ்சும் கேரட்டில் எப்படி க்ரீம் செய்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆரஞ்சோட தோல் இருக்குது இல்லைங்களா, இந்த தோலை ஆரஞ்சு ஃபஸ்ட்டு கழுவிடணும். இந்த மாதிரி கேரட்டும், இதில் கேரட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா கழுவிட்டு நம்ம இது க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்மளுக்கு நல்லா ஸ்கின் வந்து க்ளோவோ நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் இது. அதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது அலோவேரா ஜெல்லு. இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு க்ரீம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு தோலை எடுத்துகிட்டு எப்படி அதை உள்ளே எடுத்துகிட்டு அப்புறமா தான் இது நம்ம கிரேட்டரில் சீவி எடுக்கணும். இந்த மாதிரி தோலை உறிஞ்சிட்டு இதில் இருக்கிற அந்த வெள்ளை இருக்குது பாருங்க, இது வந்து க்ளீனாக இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு எடுத்துக்கலாம். வேறு இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் தான், இந்த வெள்ளையாக இருக்கிறது இது வேண்டாம். இது லைட்டாக இப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே வந்துடும் பாருங்க. இந்த அளவுக்கு அந்த வெள்ளை லைட்டாக எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் இது பண்ணால பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த ஒயிட்டு இது தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி இப்போ நான் ஃபுல் ஒரு ஆரஞ்சு தோல் உள்ளே இருக்கிறது தான் ஒயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இது வந்து எந்த அளவுக்கு நம்ம கழுவி வச்சு க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ இது க்ளீனாக இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். ஏன்னா கேரட்டில் கூட மண் இந்த மாதிரி சில டஸ்டெல்லாம் இருக்கோ, அதனால நம்ம க்ளீனாக சீவி எடுத்துக்கணும்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் இது இந்த மாதிரி எடுத்துக்கணும். தோலெல்லாம் கழுவாத எடுக்காதீங்க. ஃபஸ்ட் நல்லா கழுவிடுங்க. இப்போ இந்த 2 முனையும் கட் பண்ணிடணும். இது ஒரு பீஸு, அடுத்து இந்த முனை இருக்குங்க, இது ஒரு பீஸு. இப்போ இந்த வேஸ்டெல்லாம் தேவையில்லை. இப்போ இதே பிளேட்டில் கேரட்டு நல்லா திருவி எடுத்துக்கணும். இந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் ஜூஸும் கிடைக்கும். கேரட்டு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம். இப்போ அடுத்து அதே பிளேட்டில் தான் ஆரஞ்சு தோலை இந்த மாதிரி இது பண்ணி, ஆரஞ்சு தோலோட ஜூஸ் தான் தேவை.
பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரே பிளேட்டில் இது ஆரஞ்சோட தோல், இது கேரட்டு. இது ஆரஞ்சோட தோல், இது வந்துட்டு கேரட்டு. இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா 1 வீக் இல்லை 2 வீக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அப்பப்போ செய்யணும்னு இல்லை, இருந்தாலும் நீங்கள் கை போடாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெய்னரை வச்சு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு, ஏன்னா கேரட்டில் ஆல்ரெடி ஜூஸ் வரும், இருந்தாலும் இந்த ஆரஞ்சு தோலில் ஜூஸ் வருமா என்னான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆரஞ்சு தோல் ஒரு பாதி எடுத்தாலும் போதும், நீங்கள் ஃபுல்லு கூட எடுக்கணும்னு இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஜூஸ் வருதான்னு பாருங்கள். ஆரஞ்சு தோல் நான் ஃபுல்லு கூட எடுக்கலை, நல்ல ஒரு பெரிய ஆரஞ்சாக ஒரு பாதி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி இதில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஜூஸு வரும். ஆரஞ்சோட ஜூஸு இந்த அளவுக்கு இவ்வளோ தான், எப்படி இருக்கு பாருங்கள். இவ்வளோ ஒரு கெட்டியாக நம்ம அலோவேரா ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த அளவுக்கு தான் வரும். நல்லா ஸ்கின்னு க்ளோவும் நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும் பாருங்கள். இப்போ இதில் வந்து அடுத்து நான் கேரட்டு திரி வச்சிருந்து இதில் அதோடைய கேரட்டு இதில் தான் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கேரட்டு ஆல்ரெடி ஜூஸ் வந்தே வரும். இப்போ கேரட்டு ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் இது ரெண்டும் நல்லா இந்த கிரேட்டர் நல்லா திருவி எடுத்துக்கணும்னா அந்த தோல் இதில் எல்லாம் சூப்பரான க்ரீம் பண்ணலாம். இப்போ இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது ஜூஸு. கேரட் இதுவும் ஆரஞ்சு தோலும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் கை போடாமல் நம்ம காலையில் சாயங்காலம் ஃபுல் டே கூட இது யூஸ் பண்ணலாம். சும்மா வீட்டில் இருக்கும்போது முகத்துக்கு கை கால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி. இப்போ இது வந்து ஒரு மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட, இல்லை கண்ணாடியில் ஒரு பாக்ஸோ டிஃபன் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இயற்கையான பொருள், எந்த இதில் கெமிக்கலு மிக்ஸ் இல்லை. அப்படி உங்களுக்கு அலோவேரா வந்து இது ஒயிட் ரெடிமேட் அதில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கத்தாழை கூட நான் எப்படி கத்தாழை ஜூஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி இது பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அந்த வீட்டில் இருக்க கத்தாழை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி. அது இல்லாமல் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது கை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கை வச்சு எடுக்காதீங்க. நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது எனக்கு 1 வீக்குக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு வேணும், அப்பப்போ செய்ய முடியாதுன்னா நீங்கள் ஃபுல்லு நல்ல ஒரு பெரிய சைஸாக ஃபுல் ஆரஞ்சு தோல் எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற தோலை மட்டும் இந்த ஆரஞ்சில் இந்த மாதிரி வருது பாருங்க,
இது எடுத்துடணும். இது எடுத்துட்டு நம்ம செய்யணும். ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு க்ளோவோ நல்ல ஒரு ஃபேர்னஸ்ஸு உங்கள் ஸ்கின் நல்லா ஷைனிங்கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.